Nothing Phone 2a இன்னைக்கு ஈவினிங் லான்ச் ஆக போகுது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ப்ரைசிங், அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்மோஸ்ட் லீக் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ லீக்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ப்ரைசிங்கை பொறுத்த வரைக்கும் 8GB 128GB வேரியன்ட் 23,999 ரூபாய்க்கும், 8GB 256GB வேரியன்ட் 25,999 ரூபாய்க்கும், 12GB 256GB வேரியன்ட் 27,999 ரூபாய்க்கும் கிடைக்க போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட்டோட கூப்பன் ப்ளஸ் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் மூலயமா இந்த 8GB 128GB வேரியன்ட் 19,999 ரூபாய்க்கு கிடைக்க போகிறதா ஒரு மேஜர் லீக்ஸ் வந்திருக்கு. இதுதான் இப்போ இன்ட்ரெஸ்டிங் பாயிண்டாக இருக்குது. மேபி இந்த ப்ரைஸிங் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஃபோனை ஆர்டர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களான்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த அன்பாக்சிங் ஒரு 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நிறைய பேர் லீக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேஜராக இதை நான் டீகோட் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு 2 மண்டை தெரியுது. மேபி யாராவது அவங்க கம்பெனிஸ்லேருந்தே லீக் பண்ணியிருக்கலாம் மார்க்கெட்டிங்காக, இல்லையா ஒரு ரிவ்யூ போன இடத்துல அவங்க எதாவது லீக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை வச்சு பார்க்கும்போது மொத்தமாக ஃபோன் 2 கலரில் வருது. ஒன்று பிளாக் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். பில்டை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக அவங்களோட டிசைன் லாங்குவேஜ் மாதிரி தான் தெரியுது. என்ன பேக்கில் 3 கிளிஃப் லைட் தான் இருக்குது நத்திங் ஃபோன் 1, 2 கம்பேர் பண்ணும்போது. மற்றபடி ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த அன்பாக்சிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபோன் இருக்குது, ஒரு டைப் சி டு டைப் பி கேபிள் இருக்குது, அது இல்லாமல் பேப்பர் ஒர்க் ஒரு சிலது இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே கிடையாது. சிம் இன்ஜெக்டர் சேர்ந்து வரும். இதை பற்றி பேசும்போது இப்போ டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்க்கான OLED டிஸ்பிளே தான் வரப்போகுது. இது 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்டேட் இங்கே ப்ராசஸர் 7200 தான் யூஸ் பண்ண போகிறாங்க டைமென்சிட்டிலேருந்து. இது ப்ரோன்னு சொல்லிக்கிறாங்க. எந்த அளவுக்கு ப்ரோன்றதை லான்ச் ஈவெண்ட்டில் பார்க்கலாம். இங்கே கேமராஸ் பற்றி பார்க்கும்போது மொத்தமாக 2 கேமரா பின்பக்கமாக இருக்குது. ஒன்று 50 மெகாபிக்சல் கேமரா, இன்னொன்று 50 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா. ரெண்டுமே இங்கே சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இதில் ஒன்று JN1 சென்சார், இன்னொன்று வந்து GN1 சென்சார். இந்த GN1 சென்சார் தான் மெயின் சென்சாராக இருக்க போகுது. இது எதோட ஈக்குவலன்ட்னு பார்க்கும்போது சோனி IMX881 இல்லைன்னா 890க்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் மாதிரி தான் தெரியுது. என்ன ப்ரைஸிங் இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சோனியை கம்பேர் பண்ணும்போது. அப்படியே ஃப்ரண்ட் கேமரா பக்கம் வரும்போது இங்கே சோனி IMX615, அதாவது ஓப்போ F25 ப்ரோவில் இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆச்சுல்ல, அதே சென்சார் தான் இங்கே ஃப்ரண்ட் கேமராவை யூஸ் பண்ண போகிறாங்க. அது 32 மெகாபிக்சலுக்கான சென்சார். இது ரெண்டையுமே பார்க்கும்போது பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுலேயுமே 4K சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி பெரிய லீக்ஸ் இல்லை, லான்ச் ஈவெண்ட்டில் பார்க்கலாம். மற்றபடி இது பேட்டரிஸ்ன்னு பார்க்கும்போது 4920 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. 45 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. என்ன சார்ஜர் பாக்ஸில் வராது. இங்கே மற்ற ஃபீச்சர்னு பார்க்கும்போது ஸ்பீக்கர் வந்து டுவெல் ஸ்பீக்கர் கொடுக்க போகிறாங்க. ஆண்ட்ராய்டு 14 அவுட் ஆஃப் பாக்ஸோட வரப்போகுது. NFC சப்போர்ட் இருக்க போகுது. மற்ற மீதி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்றதை லான்ச்சில் பார்க்கலாம். இந்த ஃபோனை நான் ஏதாவது கவர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ரிவ்யூவில் அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டெக் நியூஸ், அன்பாக்சிங்கு ப்ளஸ் ரிவ்யூஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பபாய்.